எடப்பாடி பழனிசாமியால் ரோட் ஷோ நடத்த முடியுமா என தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை கேள்வி எழுப்பியிருந்த நிலையில் அவர் விரக்தியின் உச்சத்தில் பேசுவதாக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் பதிலளித்திருக்கிறார். நியூஸ் 18 செய்தியாளர் சுபாஷுக்கு அவர் அளித்த பேட்டியில் ஊழல் குறித்து பேச பாஜகவுக்கு தகுதி இல்லை என்று கூறியிருக்கிறார். இல்லை, இப்போ அது விரக்தியினுடைய ஒரு உச்சக்கட்டமாக பார்க்க முடியுது. ஏன்னா பொதுவாக அவங்க கட்சியினுடைய அந்த கொள்கை சொல்லிட்டு போகலாம், அவங்க வந்தால் என்ன செய்வேன்னு சொல்லிட்டு போகலாம். பொதுவாக இப்போ நாங்கள் அப்படி தானே, நாங்கள் வந்தால் என்ன செய்ய போகிறோம் இல்லையா. திமுக இந்த மாதிரி மக்கள் விரோத போக்கெல்லாம் கடைபிடிச்சிருக்கு. அதே போல் பாரதிய ஜனதா ஒரு 10 வருஷம் ஆனும் பிரயோஜனம் இல்லை. அந்த மாதிரி தான் போகிறோம். ஒரு தனிநபர் விமர்சனம், அதே போல் ஒரு கட்சியில் உள்ள தலைவர்களை விமர்சனம் பண்ணுறது, ஒரு கட்சியை விமர்சனம் பண்ணுறது ஒரு விரக்தியினுடைய உச்சமாக தான் எடுத்துகிட்டு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஆட்டை கட்சி மாட்டை கட்சி மனுஷனுக்கு கிடைக்கிற கதையாக எங்கள் மேலே இப்போ வாழை இருந்த நதி என்ன பண்ணோம், அது திபு திபு திபுன்னு அது அப்படி எங்கே போட்டு தெரியாமல் ஓடும், பார்க்குறவங்களாம் போட்டு குதிரை நினைக்கும், அப்புறம் சீரம், அதனால் வாழை இருந்து போச்சு. அந்த வாழை இருந்த நிறைய அந்த கருத்தெல்லாம் அது அரசியல் கற்றுக்குட்டி, அதெல்லாம் பெருசாக எடுத்துக்கூடாது, கூலாக ஹேண்டில் பண்ணிட்டு போகலாம். அவர் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு தன்னை பற்றி எல்லாம் பேசணும் அப்படின்ற மாதிரி ஒரு பிரம்மை ஏற்படுத்துறதுக்கு வார் ரூம் வச்சு ஒரு ஹைப் கொடுக்குறது. அதனால் முதல்ல உங்கள் முதலில் அழுக்க பாருங்கள், ஊழலை பற்றி நீங்கள் பேசாதீங்க இல்லையா. ஊழலுக்காக கலைக்கப்பட்ட ஆட்சி திமுக ஆட்சி, அதை பற்றி பேசுங்க இல்லையா. அப்புறம் உங்கள் கட்சி 16,000 கோடி ரூபாய் தேர்தல் பத்திரம் வாங்கிச்சு, அதெல்லாம் உழைச்சி சம்பாதிச்சிங்களா. அதனால் மக்கள் பொதுவாக தேசிய கட்சிகளை ஏற்றுக்க மாட்டாங்க. அதுவும் குறிப்பாக பிஜேபி தமிழ்நாட்டில் எந்த காலத்திலும் ஏற்றுக்க மாட்டாங்க. இன்றைக்கி இந்தியாவுக்கு வழிகாட்டியாக இருக்கிறது அம்மா உணவகம்லாம், அதை கொண்டு போது ஒரு வகையில் ஒரு நல்ல விஷயந்தான். ஏன்னா அம்மா உணவகம் தமிழ்நாட்டில் அம்மா கொண்டு இன்றைக்கி அது சிக்கிமில் கொண்டு வரலாம், நல்ல விஷயந்தான். ஆனால் அதுக்காக பார்த்தீங்கன்னா ஓட்டு உடனே நம்ம அம்மா உணவகத்தை சிக்கிமில் கொண்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அதிமுககாரங்களாம் இங்கே ஓட்டு போடலாம் போட மாட்டாங்க, புரியுங்களா. ஆனால் உங்களுக்குன்னு ஆக்சுவலாக திட்டங்கள் கொண்டு வரதுக்கு முடியாது. எங்கள் திட்டங்களை காப்பி அடிக்கிறேன், காப்பி அடிச்சுட்டு போங்க, புரியுங்களா.